ஹலோ மக்களே, இன்னைக்கு ஆந்திரா ஸ்பெஷல் கோங்குரா தொக்கு தான் பார்க்க போகிறோம். கோங்குரானா நம்ம புளிச்சக்கீரை தாங்க. நீ என்ன நிறைய ஊற்றி பண்ணுறதுனால நீங்கள் 1 மாதம் கூட வச்சு அதை சாப்பிடலாம். சூடாக சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். பட் அது எங்கள் வீட்டில் 2 நாளே காலி ஆயிடுச்சு. அதை வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பேனை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் முழு மல்லி ஆட் பண்ணி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் முழு மல்லி ஆட் பண்ணல, ஏன்னா ஆல்ரெடி நான் அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் ஆட் பண்ணிப்பேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக முழு மல்லி ஆட் பண்ணி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா இது கூடவே சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணிக்கோங்க. பெருங்காயம் உங்களுக்கு பவுடராக தான் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுட்டு வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இதே பேனில் 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 10 to 15 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கோங்க, ஏன்னா அந்த நெடி அடிக்காமல் இருக்கும், அதுக்காக தான். இந்த மிளகாயை கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வறுத்து விடுங்க. வரமிளகாய் பொன்னிறமாக ஆனதும் அதுவும் வேறு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சு இது எல்லாத்தையும் சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பவுடரை அரைச்சிட்டு நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு சூப்பர் ஸ்மெல்லாக இருக்கும். இப்போ அதே பேனில் நான் ஒரு 1/2 கப் போல் கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தொக்கு இல்லைன்னா ஊறுகாய் செய்யும் போது நீங்கள் கடலெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணும்போது டேஸ்ட் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே சமயம் இது அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். எண்ணெய் ஹீட் ஆனதும் உங்களுக்கு தேவையான அளவு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 10 காஞ்ச மிளகாய் நான் கிள்ளி போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 5-6 பல்லு பூண்டை கீரி போட்டு இதையும் வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டு வதங்கிட்டு இருக்கும் போதே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு அதையும் வறுத்து விடுங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வந்ததும் நம்ம புளிச்சக்கீரை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கீரை ஆட் பண்ணும்போது அதில் தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கீரை ட்ரையாக இல்லைன்னா அது சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். அதனால் நீங்கள் காய வச்சு போட்டுக்கோங்க. நீங்கள் கீரை போட்ட உடனே அது வதங்க ஆரம்பிச்சிடும். இப்போ தொக்குக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த பவுடர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூளை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கீரையிலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆற வச்சுட்டு மிக்சர் ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் 2 தடவை அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்க வேணாம், கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நல்ல காரசாரமான கோங்குரா தொக்கு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.